வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தொடரும் வடகிழக்கு பருவமழை எதிரொலி காரணமாக செங்குன்றம் ஜிஎன்டி சாலை மழைநீர் வடிகால் பணியால் பாணிவேர்கள் துண்டிக்கப்பட்டு உறுதியிழந்த பெரிய மரங்கள் அடுத்தடுத்து விடும் அச்சம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி ஜிஎன்டி சாலையின் இரு பக்கமும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிழலுக்காக நடப்பட்ட கல்தேக்க மரங்கள் உள்ளன. அங்கு 1 கிலோமீட்டர் தூர சாலையின் இரு பக்கமும் 50க்கும் மேற்பட்ட கல்தேக்க மரம், தூங்குமூஞ்சி மரம் ஆகியவை வைக்கப்பட்டு அவை பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளன. அவற்றில் பருவமழைக்கு முந்தைய காலங்களில் பூ பூத்து காய்கள் காய்க்கும். நன்றாக முதிர்ந்த காய்கள் 2 அடி நீளமும் 10 கிலோ எடையும் இருக்கும். அந்த காய்கள் மரத்திலிருந்து நேரடியாக மரத்தின் கீழே இருப்பவர்களின் தலை மீது விழுந்தால் அவ்வளவுதான், அவர்களின் ஆயுள் அதோடு முடிந்துவிடும். அதிர்ஷ்டவசமாக இன்று வரை அப்படி ஏதும் நடக்கவில்லை என்பது கொஞ்சம் நிம்மதியான விஷயம். எப்போதாவது பக்கவாட்டில் உரசைப்படி விழுந்து எச்சரித்த சம்பவங்கள் உண்டு. அதேபோல் ஆட்டோ, கார், லாரி, பஸ் ஆகியவற்றின் மீது விழுந்து கண்ணாடிகள் உடைந்தும் வாகனங்களின் மேல் பகுதி நெளிந்தும் சேதமடைந்துள்ளன. அந்த ஜிஎன்டி சாலை கடந்த 15 ஆண்டுக்கு முன் இருவழி பாதையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த பணிக்காக அங்கிருந்தவற்றில் 40க்கும் மேற்பட்ட பெரிய மரங்கள் நெடுஞ்சாலைத்துறையால் வெட்டி அகற்றப்பட்டன. இப்போது மொத்தமாக 4-5 மரங்கள் மட்டுமே உள்ளன. அவற்றில் செங்குன்றம் போலீஸ் நிலையம் எதிரே மாப்பிள்ளை டீ கடை அருகே இருந்த பெரிய கல்தேக்க மரம் இன்று மதியம் 12 மணி அளவில் வேரோடு சாய்ந்த நிலையில் சாலையில் விழுந்தது. அதனால் அந்த சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து தடையானது. அதிர்ஷ்டவசமாக அந்த விபத்தில் யாரும் சிக்கவில்லை என்றாலும் அங்குள்ள மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த பல் மருத்துவர் ஒருவருக்கு சொந்தமான ஹோண்டா ஜாஸ் ரக காரும் 4-5 டூவீலர்களும் சிக்கி சேதமடைந்தன. அங்கு எப்போதும் நிழலுக்காக பலரும் ஒதுங்கி நிற்பது வழக்கம். இன்று காலை முதல் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அங்கு யாரும் நிற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த சாலையில் உள்ள மற்ற மரங்களும் உறுதியெழுந்துள்ளன என்பதும் மேற்கண்ட பாதிப்பால் தெரிய வந்தது. அவை பலத்த மழை காரணமாக எப்போது வேண்டுமானாலும் வேரோடு சாய்ந்து விழுந்து விபத்து, உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்தும் உள்ளது. அதற்கு காரணம் 2 ஆண்டுக்கு முன் ஜிஎன்டி சாலையின் இரு பக்கமும் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் ஆவடி கோட்டத்தின் மூலம் 17 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. அதற்காக 10 அடி அகலம் மற்றும் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் வெட்டப்பட்டது. அப்போது மின் இணைப்பு, இன்டர்நெட் இணைப்பு, பொது குடிநீர் குழாய் இணைப்பு, பொது தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. அவை நாளடைவில் சீரமைக்கப்பட்டன. ஆனால் அவற்றுடன் சாலையோரம் இருந்த பெரிய கல்தேக்க மரங்களின் ஆணிவர்களும் துண்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனால் அந்த மரங்கள் உறுதி எழுந்துள்ளன. இன்று மதியம் விழுந்த மேற்கண்ட மரத்தை பார்த்தபோது அந்த பாதிப்பு மக்களுக்கு தெரிய வந்தது. மேற்கண்ட பிரச்சனையால் ஆணிவரை இழந்து உறுதி இழந்த மற்ற மரங்களும் ஒவ்வொன்றாக விழும் ஆபத்தில் உள்ளதாக செங்குன்றம் பகுதி மக்களும் வியாபாரிகளும் அச்சமடைந்துள்ளனர். அடுத்து செங்குன்றம் நகர திமுக அலுவலகம் அருகே உள்ள பெரிய தூங்குமூஞ்சி மரம் விழும் அபாயத்தில் உள்ளது. அதற்கு காரணம் திமுக அலுவலகம் முதல் நெல் மார்க்கெட் பகுதி வரை 150 மீட்டர் தூரத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் அமைக்கப்படவில்லை. மேலும் அங்கிருந்த பழைய சிறிய மழைநீர் வடிகால் வாயும் தூர்ந்து போய் மழைநீர் வேகமாக வடிந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளது. அதனால் அரை மணி நேரம் மழை பெய்தால் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அலுவலகம் முதல் திமுக அலுவலகம் வரை ஜிஎன்டி சாலையில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி விடுகிறது. அதனுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பாயும் கழிநீரும் தேங்கி சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. அதில் வாகனங்கள், பொதுமக்கள் யாரும் கடந்து செல்ல முடியாத நிலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இந்த நிலையால் அங்கு உறுதி எழுந்துள்ள பெரிய தூங்குமூஞ்சி மரத்தின் அடிபாகமும் மிக மோசமாக சேதமடைந்துள்ளது. அந்த இடத்தில் ஒரு டூவீலரை விழுந்து கிடப்பதை இன்றும் பார்க்கலாம். அதனால் அந்த மரம் எந்த நேரத்திலும் சாலையில் விழுந்து விபத்து, உயிரிழப்பு ஏற்படும் என்ற ஆபத்தும் உள்ளது. மேலும் செங்குன்றம் பஸ் நிலையம் அருகே உள்ள மற்ற மரங்களும் இதே நிலையில் தான் உள்ளன என்பதை கவனிக்க வேண்டும். நார்வாரிக்குப்பம் பேரூராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அரசு துறையினர் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். மழை காலத்தில் ஏற்படும் மேற்கண்ட பாதிப்புகளை தவிர்க்க அரசு துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை வேண்டும் என மீண்டும் மக்கள் எதிர்பார்த்து கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி, வணக்கம்.